வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைய வகுப்புல நம்ம எப்படி பிரெயினை ஹெல்த்தியா வச்சுக்கலாம், அப்புறம் அதனால நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் 3 வீக்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பிரெயினை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். பிரெயினுக்கு என்ன எக்ஸசைஸ்னு லாஸ்ட் 4 வீக்ஸா கொடுத்துட்டு இருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் வீடியோஸை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் செய்யறது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் செய்யும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? இப்போ பிரெயினுக்கு உண்டான எக்ஸசைஸ் ஒரு வீக்கும் ஒரு 5 எக்ஸசைஸ் நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நேரம் ரீகேப் பார்க்கலாம். லாஸ்ட் 5 எக்ஸசைஸ், லாஸ்ட் வீக்கோட 5 எக்ஸசைஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா யாருக்கேன்னா? சரி, யாருன்னா செய்றீங்களா? இல்ல, அப்போ நானே செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல கிளாப் பண்ணணும். அதாவது கிளாப் பண்ணா இந்த நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த கையில இருக்கிற நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும்போது பிரெயினுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால பிரெயின் நம்மளுக்கு எக்ஸசைஸ், பிரெயின் நர்வ்ஸ்க்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ கிளாப் ரைமிங்கா பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல லாகின் பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்றேன். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். எப்படி கிளாப் பண்ணோம்? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணோன்றது இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு இந்த வீக் ப்ரோக்ராம் போகலாம். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணோம். அடுத்தது சிட்டப், தோப்பு காரணம் பண்ணோம். சொல்லலாம் என்ன தோப்பு காரணம் பண்ணோம், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? சிட்டப்ஸ், அதாவது 2 காதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி காது நல்லா பிடிச்சிக்கிட்டு. இப்பெல்லாம் வெளிநாட்டுல இருக்கவங்க கூட செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான இது நம்ம ஃபாலோ பண்றது இல்லை இப்போ. ஆனா வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி காது பிடிச்சி தினமும் ஒரு 10 தடவை சிட்டப்ஸ் பண்ணோம்னா இது ரொம்ப பிரெயினுக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஸ்கூல்ஸ்ல கூட ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த மாதிரி செய்யறதுக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஸ்மார்ட்டா ஆக போறோம். நம்ம என்ன செய்யணும்? காலையில எழுந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி இந்த சிட்டப்ஸ், அதாவது தோப்பு காரணம், இது 2 பக்கம் நம்மளுடைய விரல்கள் கிராஸா பிடிக்கிறதுனால 2 பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும். நமக்கு 2 பிரெயின் இருக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின், ரைட் சைட் பிரெயின், 2 பிரெயின் இருக்கு. சோ நம்ம 2 காதையும் இந்த கையில இப்படி பிடிக்க கூடாது. இப்படி மாத்தி பிடிக்கும்போது அதுவும் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 10 தடவை நம்ம ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போனோம்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். கிளாஸ்ல நல்லா கவனிக்க முடியும். நம்ம டீச்சர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஈஸியா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது லீவ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த பிரெயின் எக்ஸசைஸ் காலையில ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் தினமே நீங்க காலையில செஞ்சிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுவீங்க. உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணோம் லாஸ்ட் வீக்கு? ஒரு கையில டேப், ஒரு கையில ஸ்வீப். டேப், ஸ்வீப் இப்படி செஞ்சோம். அப்புறம் மாத்தி பண்ணோம். ஸ்வீப், டேப் இப்படி செஞ்சோம். ஓகேவா? இது லாஸ்ட் வீக் நம்ம செஞ்சது. அடுத்தது ஃபோர்த் என்ன பண்ணோம்னா ஒரு கையில சர்க்கிள், ஒரு கையில ட்ரையாங்கிள் போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒரு கையில சர்க்கிள், ஒரு கையில ட்ரையாங்கிள். சோ நம்ம 2 மூளைக்கும் ஒரே நேரத்துல வேலை கொடுக்குறோம். எல்லாரும் நல்லா வண்டி ஓட்டுங்க. ஒரு கையில சர்க்கிள் போடுங்க ஃபர்ஸ்ட், இன்னொரு கையில ட்ரையாங்கிள் போடுங்க. அப்போ நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். புதுசா ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணும். ஓகேவா? சரி, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருந்தா லாஸ்ட் வீக் கொடுத்ததுன்னா அந்த வீக் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணா போன சண்டேல இந்த சண்டேக்குள்ள
ஈஸியா வந்திருக்கும் இந்த நேரத்துக்கு. ஓகேவா? நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று சிம்பிளானது, கையை நீட்டிக்கோங்க. ஒரு மூக்க காதை பிடிச்சிக்கணும், ஒரு மூக்க பிடிச்சிக்கணும், ஒரு கைய. ரெடியா? செய்யலாமா? லாஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் இது. 1 2 1 2. மாத்தி மாத்தி செய்யும் போது நம்ம பிரெயினே யோசிக்கும், ரெண்டு பிரெயின்ல எந்த பிரெயின் வேலை செய்யுது நமக்கே தெரியாது. ஓகேவா? வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீக்கான ப்ரோக்ராம் போகலாம். இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப்பிங், எப்பவும் போல ஒரு 10 டைம்ஸ் வேகமா கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணும்போது இப்படி இருக்கணும், உங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு டச் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கிளாப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸ் ஒன் பை ஒன்னா டச் பண்ணணும். இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? ஆனா உங்களோட தம் ஃபிங்கர் வந்து வேற வரல. லெஃப்ட் ஹேண்ட்ல வேற மாதிரியும் ரைட் ஹேண்ட்ல வேற மாதிரி டச் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் டச் பண்றோம். ரைட் ஹேண்ட்ல வந்து ஸ்மால் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும். உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? 1 2 3 4 5. திரும்பவும் வரும்போது எந்த ஃபிங்கரும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள் காட்டி விரலும் தம் ஃபிங்கரும் இருக்கணும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல ஸ்மால் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் இருக்கணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. எங்கேயுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. உங்களுடைய தம் ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட்லயும் வேற வேற ஃபிங்கர் டச் பண்ணி இருக்கணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. செய்யணும் எல்லாரும். ஈஸியா இருக்கா? கரெக்டா செய்யணும். இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஸ்மால் ஃபிங்கர் இப்படி திருப்பி வைங்க. நெக்ஸ்ட் அது பக்கத்துல இருக்க விரல். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இருக்கா. 1 2 3 4 5. 1 2 3. ஓகேவா? வெரி குட். இப்போ வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும். இப்போ நம்ம வந்து உள்ள இப்படி ஃபிளாப் பண்ண போறோம். ரெடி? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரெடி. ஒரு கைய வந்து நிதானமா ஃபிளாப் பண்ணும், இந்த கை வந்து ஸ்பீடா ஃபிளாப் பண்ணும். செய்யுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் இந்த கைய வந்து நிதானமா ஃபிளாப் பண்ணும், இந்த கைய ஸ்பீடா ஃபிளாப் பண்ணும். உங்களுடைய பிரெயினை வந்து எந்த வயசுல வேணா ஸ்மார்ட் ஆக்கிக்கலாம். இப்ப நானே செய்யறேன், எனக்கு எவ்வளவு வயசாச்சு. இந்த கைய நிதானமா ஃபிளாப் பண்ணும், இந்த கைய ஸ்பீடா ஃபிளாப் பண்ணும். வருதா? எல்லாருக்கும் வருதுன்னா தம்ஸ் அப் பண்ணி காமிங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கா? இத ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணுங்க. தோசை திருப்பி போடுற மாதிரி இதுல ஸ்பீடா போடணும். ஓகே, வெரி குட். வெரி குட். எல்லாருக்கும் நான் கிளாப் பண்றேன். சூப்பரா பண்றீங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ தம் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. ரெடியா? இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. தம் ஃபிங்கர் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரல இப்படி காமிக்கணும். வின் உங்களுக்கு தான். ஓகேவா? அடுத்தது அப்படியே சேஞ்ச் பண்ணணும். இந்த கையில உங்களுக்கு, இந்த கையில வின். வருதா? ஒருத்தர் உங்களை நான் ஆள் காட்டுறேன், தம்ஸ் அப் பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் லைஃப்ல வின் ஆவீங்க. அப்ப அடுத்தது இந்த கையில இப்படி. வருதா? கரெக்டா பண்ணணும். ஒரு கையில தம்ஸ் அப், ஒரு கையில இப்படி இண்டெக்ஸ் காமிக்கணும். சூப்பர். 2 பேர் கரெக்டா வருது. நிதானமா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு கையில தம்ஸ் அப், ஒரு கையில நீங்க. வெரி குட்.
நல்லா இருக்கா இந்த எக்ஸசைஸ்? வெரி குட், சூப்பர். எல்லாரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஆசையா பண்றீங்கன்னு தெரியுது. எல்லாருக்கும் கிளாப்ஸ். அடுத்தது வந்து இன்னொன்னு இப்படி வச்சுக்கோங்க. ரெடி? இப்போ இதுல இந்த ஃபிங்கர் இப்படி வரணும். நெக்ஸ்ட் இதுல இந்த ஃபிங்கர் இப்படி இருக்கணும். ஒரு விரல் இன்னொரு விரல் டச் ஆகக்கூடாது. கரெக்டா பண்ணணும். அப்படியே மடக்கிட்டு இப்படி. ரெண்டு விரல் ஒரே மாதிரி வந்துச்சு. மேல கீழே டச் ஆகக்கூடாது. உங்களுக்கே உங்க பிரெயின்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது. இருக்கா? நிதானமா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விரல்ல இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படி இப்படி மடக்கணும். சோம்பேறியா இருக்க உங்க பிரெயினுக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க. ஈஸியா இருக்கா இது? இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமா இதையே? இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சா தெரியும் கரெக்டா. இன்னொரு ஃபிங்கர் டச் ஆகாது. கரெக்டா வரும். இன்ட்ரெஸ்டா இருக்கா இது? ஓகே, கிளாப் பண்ணிட்டு தம்ஸ் அப் காமிங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் செய்ய சொல்லுவேன். இப்போ செஞ்சு கத்துக்கணுங்க எல்லாம். இந்த 5 எக்ஸசைஸும் நெக்ஸ்ட் வீக் செய்யணும். ஓகே, சரிங்களா? இப்போ பிரெயினை பத்தின கொஞ்சம் விஷயம்லாம் உங்களுக்கு சொல்றேன். பிரெயினுக்கு நம்ம எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் கண்டிப்பா. காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பிரெயின் தான். நம்ம வந்து ஃபேஸ் நல்லா இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா மேக்கப் போடுறோம். ஆனா மூளைய நல்லா ஹெல்த்தியா வைக்கிறதுக்கும் அதை அழகா வைக்கிறதுக்கும் நம்ம ட்ரெயின் பண்றதே இல்லை. இப்ப செய்யற எக்ஸசைஸ் தான் உங்க பிரெயினை நீங்க அழகா வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம், சந்தோஷமா வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? நான் சொல்றது கரெக்டா கேக்குதா? தம்ஸ் அப் காமிங்க. நடுவுல ஒரு குவிஸும் வரும், கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அவங்களுக்கு கிளாப் பண்ணுவேன். ஓகே, குவிஸும் வரும், அதுல கொஸ்டின்ஸ் கேட்பேன். நல்லா கவனமா பார்க்கணும். லாஸ்ட் வீக்கும் பாத்தீங்கல்ல, குவிஸ்ல ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ அதே மாதிரி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய தூங்கணும். 8 ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னா பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது நெக்ஸ்ட் டே நல்லா வேலை செய்யும். ஓகேவா? தண்ணி வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். பிரெயினுக்கு தண்ணியும் ஆக்சிஜனும் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி வேணும், நிறைய கரெக்டான ஸ்லீப் வேணும், அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கும். இதெல்லாம் பண்ணும்போது உங்க பிரெயின் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் காமிக்க போறேன். ரெடியா? இதை வந்து நான் ஒரு 10 செகண்ட் காமிப்பேன். எல்லாரும் கவனமா பாருங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். ரெடி? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. கலர் கலரா இருக்கு நம்பர்ஸ். எல்லா நம்பரையும் நோட் பண்ணுங்க. எல்லா கலர்ஸையும் நோட் பண்ணுங்க. கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? ரெடியா? ஓகே, வெரி குட். இப்போ இதுல எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருந்துச்சு? யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருந்தது? மேக்சிமம் என்ன நம்பர் இருந்தது? யாருன்னா டைப் பண்ணி கூட சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களே மைக்கை தொட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 17. வெரி குட், நல்ல கெஸ். இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். வெரி குட். நெக்ஸ்ட் குட்டி பசங்க சொல்லுங்க, பெரியவங்க தான் ஆன்சர் பண்றாங்க. மேக்சிமம் என்ன நம்பர் இருந்தது? கனவு 13 சொல்லியிருக்காங்க. இல்ல. 15 இல்ல. நம்பர்ஸ் நான் சொல்றேன். 1 to 20 இங்க இருக்கு பாருங்க. 20, 1 to 20 இருந்தது. எல்லாரும் கொஞ்சம் கிட்ட ஆன்சர் பண்ணீங்க. கிளாப் பண்ணிக்கலாம் எல்லாரும். வெரி குட். ஓகேவா? இன்னொருத்தவங்க 18 போட்டிருக்காங்க. இல்ல, 20 வரைக்கும் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருந்தது? சீக்கிரம் கமான் யோசிங்க. அந்த பிக்சரைசேஷன், அந்த போட்டோவை அப்படியே பிக்சர் பண்ணி மனசுல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த பாக்ஸ்ல என்ன இருந்தது? நீங்க கையிலேயே காமிங்க, இல்லைன்னா எல்லாரும் கையில அப்படியே காமிங்க. என்ன நம்பர் இருந்தது ஃபர்ஸ்ட்? வெரி குட், ஒருத்தன் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு பையன் வெரி குட் தான். நவீன்குமார் கரெக்டா சொல்லிட்டான். ஓகே, சித்ரேஷ் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, ரிஷி பாபா கரெக்டா சொல்லிட்டாங்க. வெரி குட். தமிழ் செல்வி என்ன ஆன்சர் பண்ணல? ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருந்தது. ஓகேவா? இப்போ அதுல இருந்து இன்னொரு கொஸ்டின். எல்லாரும் அந்த பிக்சரை கண்ணை மூடி அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுல 15 என்ன கலர் இருந்தது?
நம்பர் 15 என்ன கலர் இருந்தது? கடகடன்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லைன்னா வெரி குட். ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க. வெரி குட். ரிஷிபாமா ராங். ரிஷிபாமா மொபைல்ல இருக்கவங்க ராங். பிங்க் இல்ல ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இல்ல. தமிழ் செல்வி என்ன ஆன்சர் சொல்லுங்க. 15 என்ன கலர்? கிரீன் இல்ல. தமிழ் செல்வி கரெக்ட். ஓகே, நான் ஆன்சர் ரிவீல் பண்றேன். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்களோ கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இப்பவே தெரியுது இதுல நிறைய பேரு ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் நம்பர் அந்த பாக்ஸ்ல 1 2 3 தேர்டு என்ன நம்பர் இருந்தது? தேர்டு என்ன நம்பர் இருந்தது? மேம் 15 மேம். நோ, 15 இல்ல. சீக்கிரம். 10 இல்ல. கரெக்டான ஆன்சர் யாருன்னா ஒருத்தர் சொல்லிடுங்க. ஓகே, வெரி குட். பிரணவ் கரெக்டா சொன்னாங்க. கிளாப். சித்ரேஷும் கரெக்டா சொன்னீங்க. தேர்டு வந்து நம்பர் 5 இருந்தது. வெரி குட். நல்ல மெமரி இருக்கு. ரொம்ப சூப்பரான விசுவலைசேஷன் பண்றீங்க. கிளாப் பண்றீங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்ல போறோம். என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டவுட் இருக்குன்னா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? அவங்கவுங்க சப்ஜெக்ட் டீச்சர் கிட்ட கேட்பீங்க. சரியா? கவனிக்கணும் நான் சொல்றத. சப்ஜெக்ட் டீச்சர் கிட்ட கேட்போம். இப்போ மேக்ஸ் டீச்சர் கிட்டனா மேக்ஸ் சப்ஜெக்ட் கேட்போம். சயின்ஸ் டீச்சர் கிட்ட சயின்ஸ் கேட்போம். ஒருத்தர் ஒன்னொன்றுல ஸ்மார்ட்டா இருப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் கிட்ட மேக்ஸ் கேட்போம். இப்போ அம்மா அப்பா கிட்ட கேட்போம். அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களோட யார் அறிவில் சிறந்து இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்போம். சரியா? இப்போ சில பேர் படிப்புல ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இப்போ பிரக்னானந்தா பாத்தீங்கன்னா அந்த பையன் தெரியும் செஸ்ல நல்லா ஸ்மார்ட்டா இருப்பான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்மார்ட்னஸ் இருக்கும். இப்ப தோனி பாத்தீங்கன்னா நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க, கீப்பிங் நல்லா பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் எல்லாம். ஓகேவா? ஆனா எல்லாத்துலயும் ஸ்மார்ட்டா இருக்கவங்க யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்போ டீச்சர் கிட்ட போனா மேக்ஸ் இங்கிலீஷ் டீச்சர் ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா அறிவாளியா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஈஸியா. ஆனா நீங்க வந்து இப்போ ஒரு பலசாலியான ஆளை பாக்குறீங்க. இப்போ ஒரு யானைய ஒரு பாகன் வந்து ஒரு குச்சியிலே அடக்கிடுவாங்க. குச்சியில அப்படி தட்டினாங்கன்னா அந்த யானை அந்த இடத்துல நிற்கும் கரெக்டா. அப்போ அவங்க வந்து ரொம்ப பலசாலி கிடையாது, திறமசாலி அவங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட நம்ம கிடைக்க முடியாது நம்ம. அப்போ நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான திங் இப்போ டே நைட் வருது. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான திங். ஒரு சூரியன். சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுமா எல்லாருக்கும்? தம்ஸ் அப் காமிங்க கரெக்டுன்னா. சூரியன் ரொம்ப பவர்ஃபுல் நம்மளுக்கு தெரியும்ல. அதனாலதான் சூரியன் வந்தாதான் டே நைட் வருது. நம்மளால வெளிச்சமா இருக்க முடியும், நம்ம வேலை செய்ய முடியும். அது சுத்தூரம் 9 கோள்கள் இருக்கு. அந்த சூரியனுடைய பாதை எப்படி இருக்கு? எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. அதை சுத்தியும் பூமி சுத்திட்டு இருக்கு. 9 கோள்களும் இருக்கு. எல்லாமே இருக்கு. எதனாலனா அங்க ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அதாவது ஒரு சக்தி இருக்கு. அதை நம்புறீங்களா? எல்லாரும் தம்ஸ் அப் காமிங்க. நம்ம சோலார் சிஸ்டம்ல வெரி குட். சோலார் சிஸ்டம்ல ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. கண்டிப்பா இருக்குல்ல. அது அறிவாளியா இருக்கு. பல கோடி மில்லியன் வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம வந்து இப்போ தோனி கிட்ட ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்களோட நமக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும். அவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம போனோம்னா நம்ம தோனிக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடும் நினைக்கிறோம்ல. நம்ம ஒரு டீச்சர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவங்க கூட போய் நம்ம பேசணும்னா ஃப்ரெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பெரிய யானைக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. நம்ம அந்த யானை பாகன் கிட்ட போய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கி விடுங்க யானைய அப்படி சொல்லி கேட்கறோம்ல. அந்த மாதிரி இப்போ சன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அங்க இருக்கிற சோலார் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல். அங்க வந்து நம்ம ஒரு பெரிய இறை சக்தி அங்க இருக்குறதா நம்ம நம்புறோம். பெரிய பவர் இருக்காங்க இருக்குல்ல. அப்போ நமக்கும் அந்த பவருக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைச்சா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நடக்குமா நடக்காதா? தம்ஸ் அப் காமிங்க. வெரி குட். இப்போ நமக்கும் அங்க அந்த அங்க வந்து நம்ம என்ன அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்னா சுத்த வெளின்னு சொல்லலாம். சுத்த வெளியில தான் எல்லா பிளானட்ஸும் இருக்கு. சன் இருக்கு, மூன் இருக்கு, எர்த்துல நம்ம இருக்கிறோம். நம்மள எல்லாரையும் நம்ம அந்த ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல ஒரு சக்தி வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது வந்து சுத்தவெளி. யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? யூனிஃபைடு ஃபோர்ஸ். அதுதான் ரொம்ப சக்தி. நம்ம அதனோட கனெக்ஷன் வைக்க ஆசைப்படுவோமா மாட்டோமா? நம்ம அதோட கனெக்ஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஆசைப்படுவோம்.
நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நமக்கும் அங்கேயும் கனெக்ஷன் வேணும்ல. நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு உண்டான கனெக்ஷன் பத்தி நான் சொல்ல போறேன். நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ்ன்ற சுத்தவெளிக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு நிமிஷமாவது எதையுமே யோசிக்காம இருக்கணும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு எதையுமே யோசிக்காம இருந்தாலே உங்களுக்கும் அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் வீக்ல நம்ம எப்படி அதோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம், அதனோட கனெக்ஷன் கிடைச்சா நமக்கு வாழ்க்கையில என்னென்ன மேஜிக் நடக்கும்ன்றத நான் சொல்ல போறேன். இப்போ இந்த கிளாஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜோக்ஸ் போலாம். ரெடியா? யாரெல்லாம் ஜோக் சொல்ல போறீங்க? லாஸ்ட் வீக் ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்க. சித்திரேஷ் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தனுஷ் இந்த மாமா கிட்ட பேசுறான். தனுஷ் இந்த மாமா பேசுறான் பாரு, இங்க பேசு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப எல்லாருக்கும் அட்மிட் கொடுத்துருக்குமா? சித்ரேஷ் நீங்க மைக்க டச் பண்ணிட்டு ஜோக் சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க கிட்ட 20 rupees இருந்துச்சு. சரி. அத வச்சு 7 ஸ்டேஷன் போக முடியும். ம் 5வது ஸ்டேஷன்லயே இறங்கிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவன் வீட்டுக்கு போய் சேர வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. கரெக்டா? கரெக்ட். எப்ப கிளாப் பண்ணி வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் தமிழ்செல்வி நீங்க பேசுங்க. நீ சொல்லுமா, ஜோக் சொல்லுங்க. பேசுடா, உங்களுடைய மைட்டை ஒரு தடவை டச் பண்ணிட்டு. ஓகே. மேம், ஒரு ட்ரெயின்ல மேம் ஒரு நீங்க தான் பஸ் டிரைவர்னா அதுல 10 பேர் முதல்ல வராங்க. அதுல செகண்ட் ஸ்டேஷன்ல 5 பேர் போயிடுறாங்க, 2 பேர் வராங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டேஷன்லனா ஒரு 5 பேர் நிறைய பேர் போயிடுறாங்க, 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பஸ் டிரைவரோடைய பேர் என்ன? யாருக்குன்னா ஆன்சர் தெரியுதா? மேம் உங்க பேரு தான் நான் சொன்ன முதல்ல. நீங்க தான் பஸ் டிரைவர்னா அப்ப உங்க பேர் தான் நீங்க சொல்லணும். ஏன் நான் தான் பஸ் டிரைவர். வெரி குட். இதுதான் நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கும் போது நம்ம சுத்தூர் என்ன நடக்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது யாரு சொல்றாங்க? சொல்லுங்கம்மா, அன்னார்கலியம்மா சொல்லுங்க. ஃபேன் ஆஃப் பண்றேன். சரி, நான் இப்போ ஒரு ஜோக் சொல்றேவா? எல்லாரும் கேளுங்க. நான் இப்போ வந்து 2 ஜோக் சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உலகத்துல இருக்கிறவங்க ரொம்ப சாதிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்களாம். அதுல வந்து 4 கண்ட்ரி சேர்ந்தவங்க ஒன்னா வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அமெரிக்கால இருக்கவங்க வந்து சொன்னாங்களாம், நான் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டேன். எர்த்துக்கு ஸ்பேஸ்ல எவ்வளவு ஹைட் இருக்கு, யூனிவர்ஸோட ஸ்பேஸ் தெரியும்ல உங்களுக்கு, அந்த சோலார் சிஸ்டம்ல ஃபுல்லா மெஷர் பண்ணிட்டோம். அது நாங்க வந்து உலகத்தினுடைய ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு அமெரிக்கன் சொல்றாங்களா. ஆனா வந்து எல்லாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க, உங்களால மேல போயிருக்கே முடியாது, ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஜப்பான்காரன் என்ன சொல்றான் வந்துட்டு, நான் வந்து பூமிக்கு அடியில எவ்வளவு ஆழம் இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பூமிக்கு அடியில எவ்வளவு ஆழம் இருக்குன்னு. அப்போ எல்லாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க, அது கண்டுபிடிக்க முடியாது, கீழவும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, அதனால உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி எல்லாரும் சொன்னா இல்ல கொஞ்சம் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா. அப்போ இந்தியாவை கேட்டாங்களாம், நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? இந்தியன்ஸ் என்ன சொன்னாங்களாம், நாங்க வந்து மூக்குலே சாப்பிட்டோம் அப்படி சொன்னாங்களாம். எப்படி மூக்குல சாப்பிட்டீங்க கேட்டா, கொஞ்சம் கீழே வாயில சாப்பிடுறோம் சொன்னாங்களாம். புரிஞ்சுதா? ஓகே, தலையை சொரிக்காதீங்க, கிளாப் பண்ணுங்க. சரி, இன்னொன்னு வந்து மோடி வந்து நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சித்ரே சொல்லுங்க. இன்னும் 2 ஜோக்ஸ் தான், யாருன்னா சொல்லலாம், அதுக்குதான் டைம் இருக்கு. சொல்லுங்க 2 பேர். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களே மைக்கை டச் பண்ணுங்க. இப்ப அன்மியூட் பண்ணுங்க. இல்ல கேக்கல, இன்னும் கேக்கல. இப்ப பேசுங்க.
ஒரு ஒன் வே டிராபிக் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாராம். புரியல கண்ணா. ம் ஒரு கார் டிரைவர் வந்து ஒரு ஒன் வே டிராபிக் ரோட்ல போயிட்டு இருந்தாரு. சரி. ரொம்ப ஸ்பீடா போறாரு. ஆனா அந்த போலீஸ் எதுவுமே சொல்லியா, டிராபிக் போலீஸ் ஒரு ம். கார் டிரைவர் ஒன் வே டிராபிக் ரோட்ல ஸ்பீடா போறாரு. ஆனா அந்த டிராபிக் எனக்கு போலீஸ் தெரியும். எதுவுமே சொல்லல. சரி, எனக்கு தெரியும் ஆன்சர் என்ன தெரியுமா? சொல்லிடுவா. அவன் நடந்து போனான். கரெக்டா? நானே நிறைய ஆன்சர் கரெக்ட். வெரி குட் வெரி குட். கையெடு ஆ சரி, ஓகே. இன்னும் ஒரு ஜோக் மட்டும் யாருன்னா தமிழ்ச்செல்வி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லையே, வால்யூம் வரலையே. இப்ப பேசு. மேம் 2 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்கள 3வது மாடியில இருந்து கீழே குதிக்கிறாங்க. ஆனா ஒருத்தவனுக்கு மட்டும் அதிகமா அடிபட்டிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா அடிபடல. ஏன்? ஏன்னா தெரியலையே. ஏன்னா அங்க 1 by 1 விழுந்தனால ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் மேல அவன் மாதிரி இன்னொருத்தவன் இன்னொருத்தன் விழுந்துட்டானா? ஓகே, சரி, வெரி குட் வெரி குட். இப்போ வந்து நீங்க வீட்டுக்கு போனாக்கா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, கண்ணை கட்டிக்கிட்டு ஏதாவது எழுதி பழகுங்க. இதெல்லாம் வீட்ல நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகலாம். கண்ணுல ஏதாவது போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுங்க, ரைட் ஹேண்ட்ல எழுதுங்க. மாத்தி மாத்தி செய்யும் போது உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அது நல்லா வேலை செய்யும். நீங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்னொருத்தவங்க கதை சொல்ல வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதை கேட்கலாம். ஓகேவா? ரிஷி பாபா அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அனிதா, ரிஷி பாபா அம்மா வர்றாங்களா? இல்ல இல்லம்மா, நீங்க தான்மா. சாரி, கமலவேணியம்மா. சரிங்கம்மா. கமலவேணி அம்மா வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்போ கமலவேணி அம்மான்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கதை சொல்ல போறாங்க. எல்லாரும் கேளுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, வாழ்க வளமுடன். செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. கன்னியாகுமரிக்கு போகும்போது விவேகானந்தரை நீங்க அந்த ராக்குக்கெல்லாம் கூட போயிருப்பீங்க, வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ஒரு தடவை அவரை வந்து சிகாகோ நகர்ல வந்து பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவர் வந்து உலகியல், அரசியல், தத்துவ ஞானம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவரை இங்க இருந்து அவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூடியிருக்கிற அந்த சபைக்கு அவரை கூப்பிடுறாங்க, பேச சொல்றாங்க. அவர் பேசுறாரு. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சு. அந்த தொடக்கத்திலேயும் அவருக்கு வந்து நிறைய கைத்தட்டல் கிடைக்குது. ஒரு 5 நிமிஷம் விடாம எல்லாரும் கைத்தட்டுறாங்களாம். அந்த மாதிரி அதாவது இந்த சரித்திரத்துல நடந்ததே இல்லை. அவ்வளவு நேரம் எல்லாரும் கைத்தட்டினாங்களாம். அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்தி பாருங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு. பேசி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு அவர்கிட்ட நிறைய பேர் வந்து தனியா அந்த சபையில இருந்து வெளியில வந்து தனியா உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச அந்த கைத்தட்டலையும் புகழையும் பொறுக்க முடியல ஒருத்தருக்கு. அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட ஏதாவது எடக்கா முடக்கா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவரை வந்து மட்டம் தட்டணும், அவரை இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அந்த டேபிள்ல எல்லாரும் ரவுண்டா உட்காந்துருக்காங்க. விவேகானந்தருக்கு ஏத்தாப்புல அவர் உட்காந்துட்டு கேட்கிறாரு, ஐயா, மாங்குக்கும் மங்கிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு. அவர் இங்கிலீஷ்ல கேட்கிறாரு. எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, அதனால உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். மாங்க் அப்படின்னா துறவி. இவர் வந்து நம்ம இந்து சமய துறவி இல்லையா? மங்கிக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? மாங்க் தான் வரும். கடைசியில இஒய் அப்படின்னு 2 வார்த்தை தான் வரும். மங்கிக்கு என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது தெரியுதா? சரி, பரவாயில்ல. அவர் வந்து நம்ம விவேகானந்தர் சொல்றாரு, ரொம்ப கூலா எதையும் ஒரு பதட்டம் இல்லாம ரொம்ப கூலா சொல்றாரு. அவர் எதிர் சீட்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சிருச்சா அவர் என்ன சொல்றாருன்னு? அப்போ நீதான் மங்கி அப்படின்ற அர்த்தம் வந்து அதுல இருக்கு. ஆனா அவரை ஹர்ட் பண்ணாம இருக்கு.
இவர் தான் மாங்கு, இவர் துறவி. ஏன்னா அந்த துறவு கோலத்துல அந்த உடைகள் எல்லாம் போட்டு அவர் துறவியாக இருக்கிறாரு. இவர் வந்து மங்கி எதிர் சீட்ல இருக்கிறாருன்னு, ஏத்தாப்புல இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்போ நாம வந்து யாராவது ஏதாவது இந்த மாதிரி நம்ம பேசுறவங்கள அவங்கள ஹர்ட் பண்ணவும் கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து நாசூக்கா சரியான பதிலடியும் நம்ம கொடுக்கணும். அதுக்கான அந்த புத்தி கூர்மையும் வேணும் நமக்கு. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து முதல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா, யூனிஃபைடு ஃபோர்ஸ் நமக்கும் யூனிஃபைடு ஃபோர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்னு. அது வந்து விவேகானந்தர்கிட்ட இருந்தது. அதனால அவருக்கு வந்து இந்த ஒரு பவர் இருக்கு, புத்தி கூர்மை அவர்கிட்ட இருக்கு. அவரு வந்து ஃபுல்லா மெடிடேஷன் பண்ணக்கூடியவர். அதனால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எப்பவுமே வந்து அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸோடு இருக்கிறதுனால அவருக்கு வந்து முழுமையான அறிவுல எந்த குறைபாடும் இல்லை. எதை கேட்டாலும் அதை வந்து அவர் தெளிவா விளக்கக்கூடிய அந்த ஞானம் மிக்கவர். அதே போல நாமளும் வரத்துக்கு பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் இது தெரிஞ்சாலும் அதுல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேயா குழந்தைங்களா? உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? அந்த மெசேஜ் உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கா? சொல்லலாமே யாராவது? மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. பேச முடியலன்னா தம் ரைஸ் பண்ணுங்க குழந்தைங்களா. தம் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. பண்ணிருக்காங்களா? லேப்டாப்ல ஓகே, தெரியுது. தம்ஸ் அப் சரி. பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்களா? ஓகேப்பா, வாழ்க வளமுடன். அடுத்தது அடுத்ததாக ஒரு எலியை பத்தி நமக்கு ஒரு விஷயம். எலிகிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ரொம்ப மைல்டான ஒரு அதிர்வுகளை கூட அது உணரும். அது அந்த அந்த பவர் அதுக்கு இருக்கு. அதனால லேசா அந்த ஒரு அதிர்வு தெரிஞ்சா கூட அந்த அதிர்வு அலைகள் அது வந்து ரொம்ப லாங்கா இருந்து வந்தா கூட அது கண்டுபிடிச்சிரும், ஓடிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எலி வந்து நம்ம வீட்டுல என்னென்ன சேட்டை பண்ணோம், எல்லாத்தையும் கடிச்சு கொதறி போட்டுரும் இல்லையா? நம்ம துணிமணி ஆகட்டும், வாஷிங் மிஷின் அடியில, கார் கடியில போயிட்டு அந்த சீட்டு இது எல்லாத்தையும், கம்பி எல்லாத்தையும் கடிச்சு போட்டுரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எலிய நாம வந்து அந்த எலி தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? எலி பொறி வச்சு இந்த எலியை பிடிப்போம் இல்லையா? அப்போ அந்த எலி என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு அந்த எலி பொறிக்கல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவி 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 ஓடுது. ஏன்னா அது வந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு பதட்டத்துல இருக்கு. ஆனா அந்த எலி வந்து நிதானமா யோசிச்சா அதனால அந்த எலி பொறியில இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஏற்கனவே அதுக்கு உண்டான வல்லமை இருக்கு. அது எந்த ஒரு கம்பியையும் அதனால கடிக்க முடியும், அந்த மரக்கட்டையும் அதனால கடிக்க முடியும், கடிச்சு தப்பிச்சு வெளியில வர முடியும். ஆனா 2 நாளானாலும் கூட அது என்ன பண்ணுது, அந்த எலி உள்ளுக்கையே தான் இருக்கு. ஏன்னா அதனுடைய மனம் வந்து பதட்டத்துல இருக்கு. ஒரு அமைதியான நிலையில இருக்கும்போதுதான் நம்மளால சிந்திக்க முடியும். அப்போ அதுக்கு சிந்திக்கிற திறமை அப்ப இல்ல, அது பதட்டத்திலே இருக்கு. நம்ம தப்பிச்சிடணுமே இருக்கே தவிர அதுக்கு அந்த பதட்டத்துல மூளையே வேலை செய்யல. அப்போ அந்த அமைதி நிலைக்கு வரும்போது நமக்கு வந்து நல்ல மூளை வேலை செய்யும். நாம எந்த ஒரு விஷயத்திலையும் நாம ஜெயிக்க முடியும். ஓகேயா? அப்போ வந்து நாம வந்து என்ன செய்யலாம், அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா? அது எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொன்னா, இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல இருந்துதான், ஒரு செயல்ல இருந்துதான் நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து தியானத்துக்குள்ள போகலைன்னா கூட கான்சென்ட்ரேஷன், ஃபுல் கான்சென்ட்ரேஷன், எண்ணங்கள் வந்து சிதறல் இல்லாம வேற எல்லாத்துலயும். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கும் ஒரே டீச்சர் தான் எடுக்கிறாங்க கிளாஸ். 10th மார்க் வாங்குறவங்களுக்கும் 20வது ரேங்க் வர்றவங்களுக்கும் ஒரே மாதிரிதான் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய எண்ணங்கள் வந்து சிதறதுனாலதான் இவங்களால ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க முடியல. அப்போ வந்து நீங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்கு வரும்போது மனம் வந்து ஒரு அமைதியில இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும். ஓகேயா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எலி கதை பிடிச்சிருக்கா? ஓகேவா? தலையாட்டிட்டீங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கதை, இன்னொரு கதை. இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஊர்ல ஒரு வயதான பெரியவர் இருக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா,
இந்த ஹேர் கட் பண்றதுக்குலாம் வந்து இப்போலாம் நீங்க வந்து கடைக்கு போறீங்க, சலூன் கடைக்கு போறீங்களா, போய் வந்து ஹேர் கட் பண்றீங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் கூட பார்லர்ல போய் கட் பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஹேர் கட் பண்றவருக்கு வந்து வீட்லயே வந்துதான் பண்ணி விடுவாங்க. அவர் வந்து நாவிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு பெரியவருக்கு வந்து ஹேர் கட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றார். அப்படி வரும்போது அவர் வந்து ஒரு கஞ்சன், அதாவது ஹேர் கட் பண்ணிக்க போறாரு இல்லையா, அந்த பெரியவர் வந்து கொஞ்சம் கஞ்சம். அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு பைசா அப்படி கேட்கிறார். அப்ப வந்து சவரம் பண்றது, ஷேவ் பண்றதுக்கு 1 ரூபி, தலைய வந்து கட் பண்றதுக்கு 4 ரூபாய் அப்படி சொல்றாரு. அப்போ இவர் கஞ்சோன்றதுனால இவர் விவரமா எப்படி பதில் சொல்றாருன்னா, நீ தலைய ஷேவ் பண்ணு. அப்ப எப்படி, அப்ப 1 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ற அவரு ரொம்ப அறிவோட சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்பவும் வந்து இந்த ஹேர் கட் பண்றவர் என்ன பண்றாருன்னா, ஒண்ணும் கோவப்படல. சரி வயசுல பெரியவர் ஆயிட்டாரு, அது பரவாயில்ல, அவர் ஒரு பண்டிதரும் கூட, அதனால சரி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு இவரு, நீ வந்து உன்னுடைய வேலையை முடிவிட்டுறதான் உன்னுடைய வேலை. ஆனா உனக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா நாவிதன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கிறாங்க, நாவிதன் ஏன் உங்களுக்கு வச்சிருக்காங்க, கையில தானே நீ வேலை பாக்குறேன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த நாவிதர் சொல்றாரு, நாங்க வந்து நாக்க பயன்படுத்தி தான் இந்த தொழிலை செய்யறோம். நாங்க வந்து பேசிட்டே ஹேர் கட் பண்ணுவோம், பேசிட்டே ஷேவ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த அந்த எங்களுடைய அழகான அந்த பேச்சை கேட்கறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணிப்பாங்க. அப்ப போர் அடிக்காம அவங்களுக்கு இருக்கும். அந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதுவும் இல்லாம சுகமா அவங்க அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து நாவிதர்னு பேருன்னு சொல்றாரு. உடனே இவருக்கு வந்து இவ்வளவு தெளிவா இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டானே இவன் சாதாரண ஆளு, முடி கட் பண்றவன் தான், நம்மள்ட்ட இப்படி சொல்லிட்டானே, ஏன்னா அவர் பண்டிதர் இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. உடனே என்ன பண்றாரு, அடுத்து இவனை ஏதாவது சொல்லி வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறாரு. அடுத்த முயற்சியா என்ன பண்றாருன்னா, இத வந்து கத்திரிக்கோள்னு சொல்றாங்க, கத்திரி இங்க இருக்கு, கோல் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த பண்டிதர் அது கேட்ட உடனேயும் இந்த ஹேர் கட் பண்றவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சிரிப்பு மட்டும்தான் பதில் கொடுத்துட்டு அமைதியா அவருடைய வேலையை பாக்குறாரு. அப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. என்ன இவர் ரொம்ப இதுக்கும் கூட சிரிக்கிறான், அவனை வந்து கடுப்பேத்த முடியலையே அப்படின்னு இந்த பண்டிதர் நினைக்கிறாரு. அப்ப சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் நீ வெட்டி தள்ளிட்டே இருக்கிறியே, ஊர்ல நீதான் பெரிய வெட்டி பெயலா இருப்ப போலையே அப்படி சொல்றாரு பண்டிதர். யார, இந்த ஹேர் கட் பண்றவரை வெட்டி பெய்ய அப்படின்னு சொன்ன உடனேயும் இவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருது, சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அவர் முகத்துல அது தெரிஞ்சிருச்சு, ஹேர் கட் பண்றவரோட முகத்துல வந்து அவருக்கு கோபம் வர்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யாருக்கு, இந்த பண்டிதருக்கு. நம்ம சொன்னது வந்து இவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப இதா உற்சாகமா என்ன பண்றாரு, அடுத்து நக்கலா என்ன சொல்லலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இந்த நாவிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பண்டிதரோட அந்த அவர் பிரியமா வளர்த்து வச்சிருக்க அந்த மீசையை தொட்டு காட்டி, ஐயா இந்த மீசை வேணுங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் ஆமா சொன்ன உடனேயும் ஒரு செகண்ட்ல அந்த மீசையை வலிச்சு அவர் கையில கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. அடுத்து என்ன பண்றாரு, அந்த நாவிதர் புருவத்துல கைய வச்சுட்டு வேணுங்களா ஐயா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இந்த பண்டிதர் சுதாரிச்சுக்கிறாரு, ஐயோ வேணும்னு சொன்னா போச்சு, 2 புருவத்தையும் அழிச்சு கையில கொடுத்துருவான், அதனால என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம்னு சொல்றாரு. வேண்டவே வேண்டாம்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு, 2 புருவத்தையுமே வலிச்சு எடுத்துடுறாரு. ஏன்னா நீங்க தானே ஐயா வேண்டான்னு சொன்னீங்க, அதனால நான் எடுத்துட்டேன்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த பண்டிதருக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே கண் கலங்கி குனிஞ்ச தலை நிமிராம என்ன செய்யறாரு, அந்த 1 ரூபாய கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. அப்போ நம்ம பெரிய பண்டிதர் அப்படின்ற ஒரு தலகணம் வந்து அவருக்கு வந்து தலை குனிவை தான் கொடுத்தது. அப்ப யாரையும் நம்ம வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது, எல்லாத்தையும் நாம வந்து மதிக்க பழகணும். அவங்கவுங்களுடைய எந்த தொழிலும் வந்து கேவலமான தொழில் அல்ல. ஒரு கக்கூஸ் கழுவுனா கூட சிறப்பா அதை கழுவுவேன், இது நல்லா சிறப்பா கழுவுவாருன்ற பேர் வாங்கணும்.
அதுதான் நம்மளுடைய சிறப்பு. ஓகேயா? நாமளும் அந்த மாதிரி இருக்கலாமா? வாழ்க வளமுடன். இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல நம்மளுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் தான், அப்படி சொல்றீங்க இல்லையா? திஸ் நோட் டு எவ்ரிஒன் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ஓகே, வாழ்க வளமுடன். யாருக்கு பிடிச்சிருக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. எல்லாரும் வாழ்க வளமுடன்மா. வீடியோ ஆன் பண்ணிருக்கிறதால வீடியோல தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. பண்றாங்களா? காமிக்கிறாங்களா? ஆமா ஓகேப்பா. ஆமா. வாழ்க வளமுடன். கிளாப் பண்ணிட்டாங்க கிளாப் பண்ணிட்டாங்களா? ஓகேப்பா. சரி. ரொம்ப அருமையா இருந்ததுமா, மிகவும் சிறப்பா இருந்தது. பசங்களுக்கு ஒரு நல்ல கதையும் அதன் மூலம் ஒரு கருத்தும் சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்பு. ஓகேப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கமலவேணி அம்மாக்கு எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுடுங்க. மெசேஜ்ல தம்ஸ் அப் போடுங்க. கமலவேணி அம்மா பாப்பாங்க. தேங்க்யூ சொன்ன மாதிரி அர்த்தம் ஆகும். அடுத்ததாக ஆமா அவங்க ஏதாவது கமலேனி கதை அம்மா சொல்றாங்க வாரம் ஒரு கேக்குதா? வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. சொல்லுங்க கமலேனி ஐயா. அம்மா, இது போன்ற கதைகள் தான் ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வர வாழ்க வளமுடன். பண்ணிடலாங்க ஐயா, பண்ணிடலாங்க ஐயா. ஆமா, வாய்ப்பு வாழ்க கிடைக்கும் போது வளமுடன். நான் கண்டிப்பா பண்றேன். சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி அவங்களே சொல்லுங்களேன். டைம் இருக்கு. அம்மா டைம் இல்லம்மா, இப்போ இன்னும் 20 ஓகே மினிட்ஸ் இருக்குமா. ஓகே. சரி, கேட்கலாம். பசங்க, நீங்க யாருன்னா எதனா சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புறீங்களா? விரும்பினா யாருன்னா சொல்லுங்க. சொல்லலாம். யாருன்னா ஒரு சின்னதா குட்டி கதை சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த சொல்றதுனாலும் மாதிரி பரவாயில்ல. சொல்லி இப்போ குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி பழகுனீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல கூட எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும். அப்போ அவங்களுக்கே ஒரு ஆமா, தைரியம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஷைனஸ் இந்த இந்த போயிடும். பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஷைனஸ் எல்லாம் போயிடும். இப்போ யாரும் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி, அந்த ஷைனஸ் போயிடும். அப்ப நீங்க எல்லா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய மீட்டிங்ல எல்லாம் கூட நீங்க பேசுறதுக்கு இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும். வாழ்க வளம். பிரணவ் சொல்லுங்க. பிரணவ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம். வெரி குட், பேசுங்கம்மா. என் பேர் மிருத்துலா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் அவங்களோட மக்கள் கிட்ட சொல்றாரு என்னன்னா, என்னோட கோட்டையோட கதவை யார் திறக்கிறீங்களோ அவங்கதான் எனக்கு நெக்ஸ்ட் ராஜா அப்படின்னு சொல்றாரு. அதுவே யார் திறக்கலையோ அவங்க அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லுங்கம்மா, அருமையா சொல்றீங்க. கதை சொல்லிட்டே வாங்க, எல்லாருக்கும் கேக்குது. எல்லாருமே பயந்துட்டு வேணான்னு கைகள் வெட்டப்படும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை யாருமே திறக்கிறதுக்கு வரல. ஒரே ஒருத்தன் வரான். ராஜா கேக்குறாரு, யாருமே வரலையே, நீ மட்டும் எப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன அதுக்கு அவன் சொன்னா, கதவை திறந்தா கைதான் வெட்டப்படும், உயிர் போகாது இல்ல, கை இல்லாம கூட நம்மளால வாழ முடியும், அதனால நான் முயற்சியாச்சும் செய்யறேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட் சொல்லிட்டு அப்படியே அந்த கதவையும் திறந்துட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படின்னா, ஏன்னா அந்த கதவோட பூட்டு போடவே இல்லை, திறந்துதான் இருந்துச்சு. ராஜா அவனையே ராஜாவாக்கிட்டாரு. எப்பயுமே முயற்சி பண்ணலாம். வெரி குட்மா, சூப்பரா இருந்தது. எல்லாரும் நம்ம கதை சொன்ன பாப்பாக்கு கை தட்டிடுங்க. சூப்பரா சொன்னதா, வாழ்த்துக்கள். அடுத்து யாராவது சொல்றீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சித்ரேஷ் சொல்றீங்களாம்மா? மைக் டச் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லு. ரொம்ப நல்ல சிறப்பா சொல்லு. கேக்குது. சொல்லுமா. ஒரு கிளாஸ்ல 40 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. சில்ட்ரன் இருக்காங்க. 40 சில்ட்ரன் இருக்காங்க. அங்க இருக்க ஒருத்தவங்க ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு டப்பாவை தூக்க சொல்றாங்க.
யார் தூக்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஒருவேளை தோத்துட்டோம்னா மத்தவங்கள வந்து நம்மள கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாதி பேர் போயிடுறாங்க. ஒரே ஒரு பையன் வந்து அதை தூக்கிட்டான். ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. வெரி குட். அதேதான் அந்த ஆன்டி முன்னாடி சொன்ன கதையும் இதுவும் சேம் தான். நம்ம முயற்சி பண்ணோம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு டாஸ்க் வந்தா இப்போ முயற்சி குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னாமா இப்போ பாரு 2 பேர் வந்து தைரியமா ஸ்டோரி சொல்ல வந்தாங்க. அதேதான் முதல்ல ட்ரை பண்ணாதான் நமக்கு அது ஈஸியா கஷ்டமான்னு தெரியும். முயற்சி பண்ணிடணும். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது அபிலேஷ், நீ ஏதாவது கதை சொல்லு. ம் அடுத்த அது அபிலேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேம்மா, டைம் பாருங்க. இருக்குமா? இன்னும் டைம் இருக்குமா? 11:15 தான் ஆகுது. இன்னும் அந்த கோஸ்ட் கொடுத்துருமா ஆதவ் அபிலேஷ்க்கு கோஸ்ட் கூட அவங்களுக்கு. அவங்களா? சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ரிஷ்வா அம்மா அவங்க போன்ல யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மைக்க டச் பண்ணுமா தம்பி? மைக் டச் பண்ணிட்டு பேசுங்க. ரிஷப் பாப்பா வருதா? வரல. கோஸ்ட் கொடுத்துட்டோமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரிஷிபாபா அம்மா போன்ல இருக்கவங்க வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? ரிஷப் அது ரிஷிபாபா இல்ல, ரிஷப். நான் அன்மியூட் கொடுத்துட்டேனே. அவங்க கோஸ்ட் ஆதவ் கொடுத்துட்டாங்க. அபிலேஷ்க்கு கோஸ்ட் கொடு. ஆதவ் அபிலேஷ் கோஸ்ட் கொடுங்க. அனார்கல்யா இது கம்பளவனி அம்மா சொன்னாங்கல்ல அந்த குழந்தை. ஆதவ் அபிலேஷா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க. ஆமா, ஹேண்ட் ரைஸே பண்ணல. ஓகேம்மா, பரவாயில்லம்மா, விட்டுருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணலன்னு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். சரிம்மா. அம்மா அடுத்ததாக அனார்கலி அம்மா வருவாங்க. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி சான்ஸ் கொடுக்குறோம். யாருன்னா பேசணும்னு நினைக்கிறேங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக் சான்ஸ் தரேன் எல்லாருக்குமே. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண 2 பேருக்கும் கிளாப் பண்றோம். அழகா கதை சொன்னீங்க. இப்போ அனார்கலி அம்மா இன்னும் பல புதிய தகவல்கள் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அனார்கலி அம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கை தட்டிக்கோங்க. ரொம்ப பக்காவா எல்லாமே ரொம்ப சிறப்பா அட்டெண்ட் பண்ணீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அனிதா சொன்ன அந்த கதையும், அடுத்து அம்மா கமலவேணி அம்மா சொன்ன எலி கதையும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது இல்லைங்களா? அதை ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டோரி அம்மா 2 சொன்னாங்க. இப்ப அதை விட மிருதுலா ரொம்ப சிறப்பா சொன்ன ஒரு ஸ்டோரி. அதுல என்ன தெரியுது? முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் வேணும்னு சொல்லிட்டு என்னதான் வருதுன்னு துணிஞ்சு செய்யணும். அதே மாதிரி நீங்க அடுத்த வாரம் ஒவ்வொருத்தருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ உங்களுக்கு நான் வந்து விடுகதை சொல்ல போறேன். நான் எப்பவும் ஓடிட்டே இருப்பேன், நடக்கவே மாட்டேன். நான் யார்? பதில் தெரிஞ்சா சொல்லலாம். நிறைய வெளியில இடங்களுக்கு போயிருப்பீங்க, ஃபால்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க, அங்க பாத்திருக்கலாம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏறி போகும்போது நம்ம கீழே போகும். என்னது? உடனே பதில் சொல்லுங்க. கடிகாரம். நான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நடக்கவே மாட்டேன். கடிகாரம். நீர், நதி. நதி. அடுத்து 2வது. நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. அடுத்தது ஸ்லைட் போடுங்க. எனக்கு ஒற்றை கண் உள்ளது, ஆனால் என்னால் பார்க்கவே முடியாது. நீங்க ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதாவது கொடுக்கட்டுமா? டிப்ஸ் கொடுக்கட்டுமா? நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க அம்மா உங்களுக்கு பட்டன் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒற்றை கண் உள்ளது, ஆனால் என்னால் பார்க்க முடியாது. நான் யார்? டைம் அப். ஊசி.
தெரியுதா? ஓகே. அடுத்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதாவது தொட்டால் குளிரும், என்னை நெருப்பில் எரிக்க முடியாது, தண்ணீரில் மூழ்கடிக்கவும் முடியாது. நான் யார்? தெரியுதா? என்னை நெருப்பில் எரிக்க முடியாது, தண்ணீரில் மூழ்கடிக்கவும் முடியாது. நிறைய நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா அதுல போட்டு போட்டு குடிப்பீங்க. தெரியலையா? சூப்பர் சூப்பர். யார் சொன்னது? தனுஷ். யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்க. Correct. அடுத்து நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கல்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு மாடரேட்டா. ஆனா நாங்க அடுத்து வந்த ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் போனப்ப இருந்தது. அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு சொல்ற டிப்ஸ் மாதிரிதான். நான் அழுக்காக இருக்கும்போது வெள்ளையாகவும், சுத்தமாக இருக்கும்போது கருப்பாகவும் இருக்கிறேன். நான் யார்? ஸ்கூல்ல கஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. பிளாக் போர்ட் மேம். சூப்பர் சூப்பர். இதே மாதிரிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நீங்க சொல்லணும். இப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் மாதிரி நாங்க சொல்லி தரோம். அடுத்த வாரத்துல இருந்து நீங்க சொல்லணும். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன். தேங்காய் 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 வெரி தேங்காய். குட் வெரி குட் வெரி குட். யார் சொன்னது? சரி சொல்லு. சித்ரேஷ். சித்ரேஷ் அண்ட் கணேஷ். சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும், கிளாப் பண்ணுங்க. சித்ரேஷ் அண்ட் ஓகே. அடுத்து இப்ப எல்லாருக்கும் பழம் பிடிக்குமா? அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ண, தம்ஸ் அப் காமிங்க. யார் யாருக்கு பழம் பிடிக்கும்? எல்லாரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க இல்லையா? ஓகே, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்ப உங்க மிஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லுவாங்க, பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, ஆரோக்கியம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ முதல்ல போன வாரம் வாழைப்பழம் சொன்னேன் இல்லையா? வாழைப்பழம் ரெகுலரா சாப்பிட்றவங்க யாருங்க? தம்ஸ் அப் பண்ணுங்க. ரெகுலரா சாப்பிட்றவங்க வாழைப்பழத்தோட பிரயோஜனம்லாம் தெரியும் இல்லையா? இப்ப நான் சொல்றேன். இப்ப இந்த வாரம் எடுத்திருக்கிற கனிகள் முக்கனிகள்: மா, பலா, வாழை. மா, பலா, வாழை. தெரியும் இல்லையா உங்களுக்கு முக்கணிகள்? ஏன் அதுக்கு அந்த முக்கணிகள்னு பேர் வந்தது சொல்ல முடியுமா யாராவது? சொல்லுங்க. சித்ரேஷ் சொல்லுங்க. மிருதுலா சொல்லலாம், பாவனா. சரி, மேம் ஏன்னா சொல்லுமா. எல்லாமே எல்லோவா இருக்கு மேம். எல்லோவா இருக்கா? டேஸ்டா இருக்கும். டேஸ்டா அவங்க இருக்கும். மூணுமே உடம்புக்கு நல்லது. அவங்க மூணுமே உடம்புக்கு நல்லது. ஓகே ஓகே. சரி, நான் சிலது சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மா, உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மான்னா பிடிக்கும்ல? அம்மா தானே எல்லாம் செய்யறாங்க. So, அந்த தன்மையில அதோட மாம்பழத்தோட டேஸ்ட் தெரியும் இல்லையா? எவ்வளவு டேஸ்ட். அம்மாக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது. சொல்லுப்பா சித்ரேஷ் சொல்லு. அம்மாக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது மா. அதனாலதான் அதுக்கு மா என்ற பெயர் வந்தது. ஓகேவா? தாய்க்கு நிகரான கனி என்பதால் மாங்கனி. நீங்க பிள்ளையார் முருகர் ஸ்டோரியில கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? மாங்கனி தான் சிறப்பா இருந்தது. இது வந்து பண்டைய கால தொட்டே, இப்போ ஆரம்பத்துல இருந்து பழங்காலத்துல இருந்தே எல்லாருக்கும் சிறந்த கனியாக அந்த மா வந்து முக்கனியில முதல் கனி. அந்த இப்போ அம்மா இல்லைன்னா கூட, அம்மா எங்கேயோ வேலையா போயிருப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா மாதா ஊட்டாத சோறு மாங்கனி ஊட்டும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு இது. அதே மாதிரி மாங்காய் பிஞ்சு இருந்தா நம்ம மாவடு போட்டு சாப்பிடலாம். காய் இருந்தா உப்பு தொட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கு, பச்சை மாங்கான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். அடுத்து மாம்பழம் ஒவ்வொரு விதமான இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் தெரியுமா? யாருக்காவது சொல்லுங்க மாம்பழம் வெரைட்டிஸ். 1 2 சொன்னா கூட போறோம். என்னென்ன வெரைட்டி சாப்பிடுறீங்க சொல்லுப்பா. சித்ரேஷ், பாவனா தெரியாதா? ரொம்ப தெரிஞ்சது பங்கனபள்ளி தெரிஞ்சிருக்கோம். தெரியாதா?
பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு மாங்காய் நிறைய இருக்கு. சேலம் மாம்பழம், சேலத்து மல்கோவன் மாம்பழம். சாட்ல போட்டிருக்காங்கம்மா. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ. சரி, இதெல்லாம் எதுக்குன்னா இப்ப நீங்க சாப்பிடுறதோட மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் நிறைய மாம்பழம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அந்த கொட்டையெல்லாம் என்ன பண்ணீங்க? தூக்கி குப்பையில போட்டிருப்பீங்க. கிளாப் பண்ணுங்க இல்ல எல்லாருக்கும். மோர் குழம்பு. அதுதான் மோர் குழம்பு. சரி, அப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த விதைகளை சேகரித்து நாம வெளியில போவோம் இல்லையா, வெளியில நிறைய இடங்களுக்கு போகும்போது வெற்றிடங்கள் நிறைய இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல இடம் இல்லைன்னா கூட அந்த ஆறு ஓரங்கள்ல, மலைப்பிரதேசங்கள்ல நிறைய டிராவல் பண்ணுவீங்கல்ல இல்லையா எல்லாருமே, அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது முடிஞ்சா சிலர் பள்ளம் எடுத்து போடலாம். இல்லாதவங்க அப்படியே தூவி விட்டு வந்தோம்னா மழை வரும்போது அது விளைஞ்சிடும். ஏன்னா பறவைகள் அதெல்லாமே உங்களுக்கு விதைகள் பரவலாக்கம் செய்யுது. ஆனா மனிதர்கள் மட்டும்தான் அதை வேஸ்டா குப்பையில போடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? விதைகள் எல்லாம் நாம சேமிக்கணும். பறவைகள் எவ்வளவு இயற்கைக்கு உதவுதோ அதே மாதிரி அந்த இயற்கையோடு இணைந்து வாழணும். அடுத்து பலாப்பழம் தெரியுமா எல்லாருக்குமே? தம்ஸ் அப் பண்ணுங்க. தெரியும், சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க. கரடு முரடான தோல் கொண்ட பழம், பெரிய பழம் இல்லையா? தோல் நீக்கி அதுல இருக்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு சதைப்பகுதி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சொல்லும் போதே நாக்குல தண்ணி ஊறுதா? ஸோ இது எதுக்குன்னா, இது முதல்ல அம்மாவுக்கு ஈக்குவலான பழம் சொல்லியிருக்கோம். பலா இறைவனுக்கு நிகரான பழம். இந்த முக்கணிகளுமே இறைவனுக்கு படைக்கக்கூடிய பழம். அதன் சுவையிலும் சரி, தன்மையிலும் சரி, அது இறைவனுக்கு ஒப்பான பழம் என்றதால் தான் முக்கணிகளில் முதலாவதாக அனைத்து 3 கனிகளுமே வந்திருக்கு. எல்லா கனிகளுக்கும் முதலாக முக்கணிகள் நம்ம சொல்றோம். இந்த பலால நிறைய நார்ச்சத்து இருக்கு. அப்புறம் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் பலாப்பழம்? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. என்னன்னா அதுல நார்ச்சத்து நிறைய இருக்கு, நிறைய சத்துக்கள் கொண்டிருக்கு. பாத்தியா? பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு தீர்வு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பலாப்பழம் சாப்பிட்டா இனிப்பு சாப்பிடக்கூடாது, நோய் வந்துடும். ஆனா அதுக்குன்னு 10 சொலைய உட்கார்ந்து ஒரே மொத்தமா ஒரு 2 சொலை எடுத்துட்டா போதும். சர்க்கரை நோய்க்கு அது நல்ல தீர்வு. 3 சொலை சாப்பிட்டா மருந்தா பயன்படும். அடுத்து அஜீரணம் தீர்க்கும். நிறைய சாப்பிட்டவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஒரு கண்ட்ரோல் வரணும். அப்படியே தெரியாம சாப்பிட்டவங்களுக்கு அஜீரணம் தீரும். ஹை பிபியில இருக்கிறவங்களுக்கு அந்த பொட்டாசியம் சத்து அதுல இருக்கு, அதனால ஹை பிபி குறையும். விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்கு பலால, கண்ணுக்கு நல்லது. இந்த மாலைக்கண் நோய் வராம இருக்கும். அடுத்து அல்சர் தீரும், வாய்ப்புண் போகும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஸோ இந்த பழம் சாப்பிடும்போது இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது வாழைப்பழம் பிடிக்கும் இல்லையா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் யாருக்கு? ஓகே. வாழைப்பழம் எவ்வளவு நல்லது. வாழைப்பழம் யாருன்னா அப்பாவுக்கு ஈக்குவலான பழம். என்னன்னா அம்மாவுக்கு ஈக்குவலா சொல்லிட்டோம், வாழை அப்பாவுக்கு ஈக்குவலான பழம். அந்த வாழை மரம் வச்சா அது தலைமுறையா வாழையடி வாழையா வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் பாடுபடுறாரோ அது போல இந்த வாழையானது தன்னுடைய மொத்த உறுப்பு, அதை என்ன செய்ய, இலையில இருந்து தண்டுல இருந்து எல்லாமே, வேறு நாறு எல்லாமே உங்களுக்கு அது பயன்படுது. ஸோ வாழையாக வாழணும்னு பெரியவங்க எல்லாம் வாழ்த்துறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். ஓகேங்களா? அதனால வாழைப்பழத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய உடம்பு வளரும்னா ஏலக்கி பழம் கொடுக்கணும். அதே மாதிரி பூவன் பழ, கற்பூர வாழை, செவ்வாழை நார்ச்சத்து நிறைய குறைக்கும். ரொம்ப குண்டா இருக்க பிள்ளைங்களுடைய உடல் குறையணும்னா இந்த பூவன் பழம், கற்பூர வாழை, செவ்வாழை சாப்பிடணும். இந்த மலை வாழை, நேந்திரம் ரொம்ப கலோரி அதிகம் இருக்கு, அதனால உடல் எடை கூட்டும். ஒல்லியாக இருக்க குழந்தைக்கு மலை வாழையமும் நேந்திரமும் கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இயற்கை தோட்டம் வச்சு பாதுகாக்கலாம் இல்லையா? அடுத்ததா ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிடுறேன். உங்களுக்கு துப்பாக்கினா என்ன ஞாபகம் வருது? துப்பாக்கி சினிமா தான் ஞாபகம் வரும்.
என்னம்மா? ரைஃபிள் கன். ஓகே, ரைஃபிள் கன். ஆனா திருக்குறள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் தெய்வ புலவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன தெரியுமா? மழைய பத்தி. திருக்குறள்ல 12வது குறளா வருது. யாராவது சொல்லுமா, தெரியுமா? துப்பார்க்கு துப்பாய சொல்லுங்க பாக்கலாம். துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. அதனோட பொருள் ஏதாவது தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. நோ மேம். ஓகே. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அது குறள். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போனாலும் இந்த குறள், நீங்க எத்தனை வயசு ஆனாலும் சரி, இந்த குறள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன? துப்பார்க்கு. நீங்க எல்லாம் இப்ப சாப்பிடுறீங்க, துய்ப்பவர்க்கு. சாப்பிடுறவங்க துப்பார் என்றால் நாம சாப்பிடக்கூடியவங்க. அவங்களுக்கு துப்பாய் உணவாகி, அந்த உணவு பொருள் தயாரிக்க துப்பாக்கி, அதுவே உணவாகுது. அந்த மழையானது சாப்பிட்றவங்களுக்கும் உணவாகுது, அவங்களுக்கு உணவாகுது. அந்த உணவு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கும் அந்த மழை உணவாகுது. அப்போ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி. புரிஞ்சது இல்லையா? இந்த துப்பார்க்கு உண்பவர்க்கு, துப்பாய உணவாகி, துப்பாக்கி அந்த உணவு பொருள் உற்பத்தி செய்யக்கூடியவும் அதுவே ஆகுது. அப்போ துப்பார்க்கு, மறுபடியும் துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு உணவாகும் மழை. மழை நீராக உருவாகுது. அந்த பயிர் விளைவிக்க உருவாக்குறது. உணவு நம்ம தண்ணி இல்லைனாலும் சாப்பிட முடியாது. உணவு சமைக்க ஒரு பல்வகையான பொருளாக, அதாவது இந்த பொருளோட பாத்தீங்கன்னா அடுத்து நீரின்று அமையாது உலகு, வானின்று அமையாது ஒழுக்குன்பாங்க. அடுத்து இன்னொரு குறள்ல தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனே, அப்படி இந்த 3 குறளும் வரும். நீங்க இதுல துப்பாக்கு மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது இப்ப மறுபடியும் சொல்றீங்களா திருக்குறள்? இந்த குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மழை. சூப்பர் சூப்பர். இது அப்படியே மெமரி பண்ணிக்கோ, உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அடுத்து இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஜோக் சொல்றீங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. இப்போ அம்மா சொன்ன எக்ஸசைஸ், பிரைன் எக்ஸசைஸ். அடுத்து சொன்ன அவங்க கதை தன்னம்பிக்கை உள்ள கதை. நீங்க அடுத்த வாரம் கதை சொல்லணும். அடுத்து இந்த திருக்குறள், அதே மாதிரி நான் அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. மீண்டும் உங்களுடைய நண்பர்களை எல்லாம் நீங்க இணைக்கணும். நிறைய பல நல்ல தகவல்கள் இன்னும் உங்களுக்கு கொண்டு போகணும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க பெரிய விஷயங்களை கொடுக்கலாம் இருக்கோம். தொடர்ந்து வாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட கொஸ்டின் கேளுங்க. வீட்டுல பாட்டி தாத்தா இருந்தா அவங்க கிட்ட கதை கேளுங்க. கதை கேட்பதன் மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும், உங்களுடைய கிரியேட்டிவ் திறன் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். பிடிச்சிருந்ததா? தம்ஸ் அப் சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கிறேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பு குழந்தைகளே, இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். வாரத்துல எத்தனையோ நாள் இருக்கு, எத்தனையோ டைம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைய உபயோகமான இந்த நேரத்தை நீங்க 1 மணி நேரம் செலவிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில இன்னும் பல சிறப்புகள் அடைய முடியும். தொடர்ந்து இதுல கலந்துக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நான் இந்த வாரம் சொல்லி கொடுத்த 5 எக்ஸசைஸும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாகும். எந்த பொருள் எங்க இருக்குன்னு யாருன்னா தேடுறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுவீங்க. வாழ்க்கையில நீங்க மென்மேலும் வாழ்வில் முன்னேற உயர்வடைய உங்களுக்கு எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன்.